உலகெங்கும் இருக்கும் அபிஷேக் அண்ணாமலை நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய தலைப்பு கார்த்திகை மாத பலன்கள். கார்த்திகை மாதம் சூரியனுடைய நகர்வை வைத்து ஒவ்வொரு தமிழ் மாதமும் நம்ம கணிக்கிறோம். இந்த மாதம் கார்த்திகை மாதத்துல சூரிய பகவான் விருச்சிக ராசியில பெயர்ச்சியாகி வரும்போது இந்த கார்த்திகை மாதம் 17ஆம் தேதி நவம்பர் மாதம் ஆரம்பிக்குது. இது 15ஆம் தேதி டிசம்பர் வரைக்கும் இந்த ஒரு மாத காலகட்டத்திற்கு இருக்கக்கூடிய கோச்சார கிரகங்களின் நிலவரப்படி இருக்கக்கூடிய சில மாற்றங்களை நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். இந்த மாதத்துல இருக்கக்கூடிய அந்த கிரகங்களின் அடைவுகள் அப்படின்னு பார்க்கும்போது கடக ராசியில குரு பகவான் வக்ரத்தன்மையோடு உச்சத்தோடு இருக்கிறார். அடுத்து சிம்ம ராசியில கேது பகவான், அடுத்து துலாம் ராசியில சுக்கிரன் பகவான், விருச்சிக ராசியில சூரியன் முதல் நாளே பயிற்சியாகி வர்றதுனால அந்த சூரியன் செவ்வாய் புதன், அடுத்து கும்ப ராசியில ராகு பகவான், அடுத்து மீன ராசியில சனி வக்ரத்தன்மையோட இருக்கிறார். இந்த மாதம் கார்த்திகை மாதம் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு தருவாயில இந்த கார்த்திகை மாதம் ஆரம்பித்த உடனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு 24ஆம் தேதி அந்த புதன் பகவான் வக்ரத்தன்மையோட இருந்து ரிவர்ஸ்ல பயிற்சி ஆகிறாரு. அதாவது விருச்சிக ராசியிலிருந்து துலாம் ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. அதே மாதிரி இந்த மாதத்துல இந்த கார்த்திகை மாதத்துல 7ஆம் தேதி மறுபடியும் அந்த துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு பயிற்சியாகி வர்றார். டிசம்பர் மாசம் 7ஆம் தேதி அந்த புதன் பகவான் மீண்டும் அந்த விருச்சிக ராசிக்கு பயிற்சியாகி வர்றார். அடுத்து சுக்கிரன் ஆகப்பட்டவர் 26ஆம் தேதி தன்னுடைய ஆட்சி வீடான அந்த துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு பயிற்சியாகி வருகிறார். செவ்வாய் பகவானும் தன்னுடைய ஆட்சி வீடான அந்த விருச்சிக ராசியிலிருந்து தனுர் ராசிக்கு 8ஆம் தேதி டிசம்பர் மாசம் பயிற்சியாகி வருகிறார். இதுதான் இந்த மாதத்துல இருக்கக்கூடிய கிரகங்களின் கோச்சார கிரகங்களின் பயிற்சிகள். இந்த மாதத்துல 28ஆம் தேதி நவம்பர் மாதம், அதாவது இந்த கார்த்திகை மாதத்துல 28ஆம் தேதி நவம்பர் மாதம் சனி வக்ர நிவர்த்தி அடைகிறார். அடுத்து குரு பகவான் 6ஆம் தேதி அந்த அதிசாரம் அடைந்து வந்தார் இல்லையா, அந்த கடக ராசிக்கு உச்சம் பெற்று வந்தார் இல்லையா, அவர் மீண்டும் மறுபடியும் அந்த மிதுன ராசிக்கு பயிற்சியாகி போறார். வக்ரத்தோடையே அந்த பயிற்சியை ஏற்படுத்துகிறார். இதுதான் இந்த கோச்சார கிரகங்களின் ஒரு மாற்றங்கள். இதுபடி இருக்கக்கூடிய ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் நிறைய பேர் பாத்தீங்கன்னா தமிழ் மாதத்தை கணக்கு வச்சுதான் அவங்களுடைய பிறந்த நாளையே கொண்டாடுவாங்க. அதே மாதிரி அந்த தமிழ் மாதத்துல என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆச்சு, தமிழ் மாதம் என் பையன் பிறந்தான், இந்த மாதத்துல பிறந்தாங்க, இந்த மாதிரி அந்த தமிழ் மாதத்தை கணக்கிட்டு சில நபர்கள், நிறைய ராசி என்பர்கள் தன்னுடைய வாழ்நாள் பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறாங்க. அவங்களுக்காக தான் இந்த தமிழ் மாத கார்த்திகை மாத பலன்கள். வாங்க இப்போ அதை பார்க்கலாம். ரிஷப ராசி அன்பர்கள் இந்த மாதம் கார்த்திகை மாதத்துல பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசி அதிபதி 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால நிறைய ரிஷப ராசி அன்பர்களுக்கு கடன் சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள், அடுத்து பாத்தீங்கன்னா நோய்கள் சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள், இது எல்லாமே கொஞ்சம் விரைவில் நிவர்த்தி ஆகிறதுக்கு உண்டான ஒரு நேரம். ஏன்னா இந்த மாதத்துல உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல குரு உச்சமா இருக்கிறாரு. அவரே பாத்தீங்கன்னா 6ஆம் தேதி 12ஆவது மாதம் அந்த அதிசாரம் பெற்று அதிசாரத்துல இருந்த குரு இப்போ உங்களுடைய மிதுன ராசிக்கு 2ஆம் இடத்திற்கு பயிற்சியாகி வர்றாரு. அதனால உங்களுக்கு இந்த மாதிரியான தொந்தரவுகள், குருவின் பார்வையும் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு இருக்கிறதுனால இந்த கடன் தொந்தரவுகள் இருந்து வெளியில வருவதற்கு உண்டான ஒரு நேரம். நிறைய ரிஷபராசி என்பர்கள் தொழிலுக்காக வாங்கின கடனை விட, அதாவது சொந்த செலவுகளுக்காக வாங்கின கடன் தான் அதிகமாக இருக்கும். தொழில் செய்யறவங்க எந்த அளவுக்கு கடன் வாங்கியிருக்கிறாங்களோ அந்த அளவுக்கு தொழிலே செய்யாம வேலை பார்த்துட்டு இருக்கிறவங்க பர்சனல் லோன் அப்படின்ற சம்பந்தப்பட்ட இடத்துல மாட்டிக்கிட்டு அதுல இருந்து வெளியில வர முடியாதபடி தவிச்சிட்டு இருப்பாங்க. அவர்களுக்கு எல்லாருக்குமே இந்த கார்த்திகை மாதம் உங்களுடைய கடன் தொந்தரவுகள்ல இருந்து வெளியில வரக்கூடிய ஒரு நேரம். அதே சமயத்துல அந்த 6ஆம் இடத்துல சுக்கிரன் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால வேலை ரீதியான நிறைய மாற்றங்கள், வேலையில இருந்த சில நெருக்கடிகள் தீர்வதற்கு உண்டான ஒரு நேரம். பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல அவமானங்கள் அசிங்கங்களை சந்தித்த இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு அதிலிருந்து எல்லாம் ஒரு நிவர்த்திகள் அப்படின்றது அந்த வேலை ரீதியாக கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம். கடந்த காலத்துல ஏதாவது ஒரு பணம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்துல வேலை செஞ்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த இடத்துல ஒரு கெட்ட பெயர் வந்திருக்கும், ஒரு அவமானம் வந்திருக்கும். அதுல இருந்து எல்லாம் நிவர்த்தி அடைந்து இப்போ உங்களுக்கு உண்டான வேலையே ஒரு பொறுப்போடு செய்யறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த ராசி என்பர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் இருக்க போது. உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல 4 கிரகங்கள், உங்களுடைய ராசி அதிபதியும் 6ஆம் தேதி 26ஆம் தேதி 11ஆவது மாசம் பயிற்சி
ஆகிறதுனால அந்த 7ஆம் இடத்திற்கு, அந்த 7ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா சூரியன், செவ்வாய், புதன், அடுத்து சுக்கிரன், இந்த 4 கிரகங்களும் இந்த மாதம் பெயர்ச்சி ஆகி இருக்கிறதுனால இந்த மாதம் உங்களுக்கு வெளியூர் சம்பந்தப்பட்ட சில வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். யார் யாரெல்லாம் செப்டம்பர் மாசம் வேலையை விட்டவங்க, அதாவது இந்த வருடத்துல செப்டம்பர் மாசம் நல்ல வேலை போயிட்டு இருந்திருக்கும், ஜூன் ஜூலைல ஆரம்பிச்ச சில பிரச்சனைகள் செப்டம்பர் மாதம் வேலை இழப்புகளுக்கு அதிகப்படியான ஒரு காரணத்தை கொடுத்திருக்கும். அந்த செப்டம்பர் மாசம் வேலை விட்டவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த கார்த்திகை மாதம் உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம். அதுல உங்களுடைய குடும்பத்தை பிரிந்து நீங்க வெளியூர் செல்வதற்கு உண்டான ஒரு அமைப்பு தான் இந்த கார்த்திகை மாதம் இந்த ராசி என்பர்களுக்கு கொடுக்க போகுது. அதே மாதிரி திருமணத்துல பாத்தீங்கன்னா மாங்கல்ய தோஷம், கலத்திர தோஷம், இந்த மாதிரியான செவ்வாய் தோஷம், இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு திருமண தடைகள் அதிகமாக இருந்துகிட்டே இருந்திருக்கும். அது எல்லாமே இந்த மாதத்துல நிவர்த்தி ஆகி உங்களுக்கு உண்டான திருமண தடையை நிவர்த்தி பெற்று திருமணங்கள் ஒரு கைகூடக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு. நீண்ட நாட்களாக சொல்லலாம், நீண்ட மாதங்களாக சொல்லலாம், திருமண முயற்சிகள்ல அதிகப்படியாக தோல்விகளை சந்தித்த இந்த ரிஷபராசி என்பர்கள் ஒரு திருமண முயற்சி எடுக்கும் போது அதுல ஏதாவது ஒரு தடைகள் வந்துகிட்டே இருக்கும். ஒன்னா வீட்டுல இருக்கிறவங்க அதுக்கு தடை கொடுப்பாங்க, இல்ல பாத்தீங்கன்னா வெளியில போகும்போது ஏதாவது ஒரு அபசகுனமான ஒரு செய்திகள் உங்களுக்கு வந்து சேரும். அடுத்து அதையும் மீறி நீங்க திருமண வரன்களை பார்க்க போகும்போது அந்த இடத்துல உங்களுக்கு சம்மதம் தெரிவிக்க முடியாமல் ஏதாவது ஒரு தடைகள் வந்திருக்கும். இந்த மாதிரியாக பல மாதங்களாக இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு திருமண முயற்சிகள்ல அதிகப்படியான ஒரு தோல்வியை சந்தித்த இந்த ராசி என்பர்களுக்கு இந்த மாதம் திருமணம் கைகூடக்கூடிய ஒரு மாதமாக இருக்க போது. அதே சமயத்துல குழந்தைகளினுடைய வளர்ச்சி அப்படின்றது, அதாவது குழந்தைகளுக்கு வேலை கிடைக்காம இருக்கு, ரிஷபராசி என்பர்கள் பெற்றோர்களாக இருப்பாங்க, அவர்களினுடைய குழந்தைகளுக்கு வேலை கிடைக்காமல் இருக்கக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதம் வேலை மாற்றங்கள் அமைவதற்குண்டான ஒரு நேரம். குடும்பத்துல இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் உங்களுக்கு அரவணைப்பாக, ஆதரவாக, பினான்சியல் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு நபர்களாக மாறக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். கடந்த காலத்துல எல்லாம் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு குடும்பத்துல இருக்கக்கூடியவர்கள் மிக பெரிய அளவுக்கு இவர்களுக்கு சப்போர்ட் பண்ணாம இவங்கதான் குடும்ப பாரத்தை எல்லாத்தையுமே சுமக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருந்திருக்கும். எவ்வளவுதான் குடும்பத்துல இருக்கக்கூடியவர்கள் சம்பாதிச்சா கூட வீட்டுக்குன்னு ஒரு பைசா கொடுக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு அந்த ஒரு நிதி நெருக்கடிகள் அப்படின்றது கண்டிப்பாக இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இருந்துட்டே இருந்திருக்கும். அது எல்லாமே இந்த கார்த்திகை மாதம் கொஞ்சம் ஒரு சீரடைவதற்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. இந்த மாதத்துல உங்களுடைய 8ஆம் இடத்திற்கு அந்த செவ்வாய் பயிற்சியாகி போறார். இது நாள் வரைக்கும் 7ஆம் இடத்துல அந்த செவ்வாய் பகவான் 8ஆம் தேதி 12வது மாசம் அந்த செவ்வாய் 8ஆம் இடத்திற்கு பயிற்சியாகி போறதுனால வெளியூர் வெளிநாட்டுல இருக்கக்கூடிய நபர்களுக்கு வேலை சம்பந்தப்பட்ட சில நிவர்த்திகள் அடைவதற்குண்டான ஒரு நேரம். 8ஆம் இடத்திற்கு செவ்வாய் பயிற்சி ஆகும் போதே பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல வேலை இல்லாமல் தவித்து கொண்டு இருப்பவர்களுக்கு இந்த மாதம் அதற்குண்டான ஒரு அமைப்புகள் கூடி வருவதற்குண்டான ஒரு நேரம். அதே சமயம் உள்நாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட இழப்புகள், வீண் விரயங்கள், இதை எல்லாமே ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். உங்களுடைய கலத்திராதிபதியாகப்பட்ட அந்த செவ்வாய் 8ஆம் இடத்திற்கு போகிறதுனால திருமணமாகி 3 வருடங்கள் ஆன சில நபர்களுக்கு இந்த மாதத்துல சின்னதா ஒரு கருத்து வேறுபாடுகள், ஒண்ணுமே பிரச்சனைகளே இல்லாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரிந்து இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள், அது வேலை ரீதியாகவும் இருக்கலாம், இல்ல உங்களுடைய கருத்து வேறுபாடு ரீதியாகவும் இருக்கலாம். இந்த மாதிரியாக அந்த கலத்திராதிபதி 8ஆம் இடத்திற்கு பயிற்சியாகி போகும்போது கிட்டத்தட்ட ஒரு 45 நாட்களுக்கு உங்களுக்கு இந்த பிரிவினை அப்படின்றது கண்டிப்பாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த ராசி என்பர்கள் தொழில் ரீதியாக இந்த காலகட்டம் நிறைய ஒரு வருமானங்களை அடைவதற்குண்டான ஒரு நேரம். இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சஃபிஷியண்டா ஒரு ஃபண்ட்ஸ் ஃப்ளோ இருக்கும் தொழில்ல. ஆனா போதுமான அளவுக்கு விற்பனை அளவுன்றது இருக்காது. 10ஆம் இடத்துல ராகு பகவான், 11ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால விற்பனை அளவு அதிகரிக்காமல் உங்களுடைய ஃபண்ட்ஸ் ஃப்ளோ மட்டும் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இந்த ரிஷப ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லியிருக்கிறோம். இந்த ரிஷப ராசி என்பர்களுக்கு உங்களுடைய வேலை ரீதியான சில பிரச்சனைகள், தொழில் ரீதியான கடன்களை நிவர்த்தி பெறதுக்கு இந்த கார்த்திகை மாதம் நீங்க
அந்த திங்கக்கிழமை அன்னைக்கு சிவபெருமானை பிரார்த்தனை பண்ணுங்க. சிவபெருமான் கோயிலுக்கு போயிட்டு, சிவன் கோயிலுக்கு போயிட்டு அங்க உங்களுடைய வேண்டுதல்களையும் பிரார்த்தனைகளையும் 4 வாரம் சிவன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. உங்களுடைய வேலை சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகளும், அடுத்து தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய சில கடன்களும் நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரம். இதை தவறாம இந்த மாதம் முழுவதும் பண்ணிட்டீங்க இந்த ரிஷபராசி என்பர்கள் அப்படின்னா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் கண்டிப்பாக வந்து அடைவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லி இருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதகத்துல திசா புத்தியை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அபிஷேக் அண்ணாமலை நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். கார்த்திகை மாத ராசிபலன்கள், விசுவாவசு வருடத்தில் கார்த்திகை மாதத்திற்கான ராசிபலன்கள். இந்த மாதாந்திர ராசிபலன்கள், தமிழ் மாத ராசிபலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது சூரியன் விருச்சிக ராசியில் சஞ்சாரம் பண்ணுகின்ற காலம். சூரியன் விருச்சிக ராசியில் இருக்கும் பொழுது இருக்கக்கூடிய காலமான அது எப்போ அப்படின்னு கேட்டால் இங்கிலீஷ் மாதத்தில் நவம்பர் மாதம் 16ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதியிலேருந்து டிசம்பர் 15ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டம், அதாவது கார்த்திகை மாதம். இந்த கார்த்திகை மாதத்தில் என்னென்ன விசேஷங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஆல்மோஸ்ட் எல்லா விதமான இந்த சிவன் சம்பந்தமான விசேஷமான நாட்கள், இந்த கார்த்திகை தீபம் இதெல்லாம் இந்த கார்த்திகை மாதத்தில் தான் வரும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்திற்கு உண்டான கிரக நிலவரத்தை நம்ம முதல்ல பார்க்க போகிறோம். குரு பகவான் கடக ராசியில் உச்சபலத்தோடு இருக்கார். கார்த்திகை மாதம் ஆரம்பத்தில் கார்த்திகை மாதம் 26ஆம் தேதி 20ஆம் தேதி கார்த்திகை மாதம் 20ஆம் தேதி அன்னைக்கு அவர் பின்னோக்கி நகர்ந்து வக்கரகதியில் மிதுன ராசிக்கு வரார். கார்த்திகை 20ங்கிறது டிசம்பர் 5ஆம் தேதி ராத்திரி, டிசம்பர் 6ஆம் தேதி விடியற் காலையில். அதே சமயம் சிம்ம ராசியில் கேதுவும், கன்னி ராசியில் துலாம் ராசியில் சுக்கிரனும், கன்னி ராசியில் இந்த மாதம் கார்த்திகை மாதத்தை சந்திரன் அந்த இடத்துலேருந்து தன் பயணத்தை துவக்கிறார். கன்னி ராசியிலிருந்து துலாம் ராசியில் சுக்கிரனும், விருச்சிக ராசியில் சூரியன் செவ்வாய் புதன் சேர்க்கை இருக்குது. கும்பராசியில் ராகு, மீன ராசியில் சனி. இந்த கார்த்திகை மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சி, ஆக்சுவலாக இதுதான் கிரக பயிற்சி. நம்ம சொல்கிறது இப்படி தான் சொல்லணும். இங்கிலீஷ் மாத ராசி பலன்களையும் நம்ம சொன்னாலும், ஏன்னா அது லௌகீகத்தில் நம்ம பயன்பாட்டில் இருக்கக்கூடிய தினங்கள். ஆனால் அந்த காலத்தில் நான் சொல்கிறது ஒரு 300 வருஷத்துக்கு முன்னாடி, இங்கிலீஷ்கான வரத்துக்கு முன்னாடி எல்லாம் இந்த தமிழ் மாதம் தான் ப்ராக்டிஸில் இருந்தது. இங்கிலீஷ் மாத பலன்களே கிடையாது. இந்த மாதத்தில் இந்த கார்த்திகை மாதத்தில் கிரக பயிற்சிகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கார்த்திகை 7ஆம் தேதி அன்னைக்கு, அதாவது இங்கிலீஷ் மாதத்தில் நவம்பர் 23ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு புதன் விருச்சிக ராசியிலிருந்து வக்ரகதியில் துலாம் ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அதே சமயம் சுக்கிரன் 26ஆம் தேதி நவம்பர் 26 கார்த்திகை 10ஆம் தேதி அன்னைக்கு துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு பயிற்சி ஆகிறார். குரு பகவான் கடக ராசியிலிருந்து வக்கரகதியில் மிதுன ராசிக்கு டிசம்பர் 5ஆம் தேதி ராத்திரி 6ஆம் தேதி விடியற்காலையில் கார்த்திகை 20ஆம் தேதி அன்னைக்கு பயிற்சி ஆகிறாரு. அதே கார்த்திகை 20ஆம் தேதி அன்னைக்கு 6ஆம் தேதி விடியற்காலை புதன் பகவான் துலாம் ராசியிலிருந்து மறுபடியும் விருச்சிக ராசிக்கு வராரு. செவ்வாய் பகவான் டிசம்பர் 7ஆம் தேதி அன்னைக்கு, அதாவது கார்த்திகை 21 அன்று விருச்சிக ராசியிலிருந்து ஆட்சி பலத்தோடு இருக்கக்கூடிய இடத்துலேருந்து குருவோட வீடான தனுசு ராசிக்கு வராரு. இந்த இடத்துல வரும்போது குருவின் நேரடி பார்வையில் வந்துடுறாரு. குரு மங்கள யோகம் ஏற்படுகின்றது. இந்த மாத கடைசி கார்த்திகை மாதம் முடிவுங்கிறது என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 15 கார்த்திகை 29ஆம் தேதி ராத்திரி, அதாவது டிசம்பர் 16ஆம் தேதி விடியற்காலை 4:17 சூரியன் விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகிறார். தனுர் மாதம் ஆரம்பம், அதாவது கார்த்திகை மாதம் முடிந்து
மார்கழி மாதம் சூரியன் தனுசு ராசிக்குள்ள பிரவேசம் பண்ணக்கூடிய நாளில் ஏற்படுறது. இதுதான் இந்த மாதத்தில் வரக்கூடிய கிரக பயிற்சிகள். இந்த மாதத்தில் முக்கியமான நாட்கள், அதாவது விசேஷமான நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிசம்பர் 3ஆம் தேதி அன்னைக்கு பரணி தீபம், டிசம்பர் 4 கார்த்திகை 18 அன்னைக்கு பௌர்ணமி பூஜை, அன்னைக்கு சர்வாலய தீபம்னு சொல்லுவாங்க. எல்லா சிவாலயங்களிலும் அன்னைக்கு தீபம் ஏற்றி வழிபட வேண்டும். அன்றைக்கி தான் திருவண்ணாமலையிலையும் மலை உச்சியில் மலை மேலே ஏறி அன்றைக்கி மட்டும்தான் அந்த மலையில் ஏறுறதுக்கு மனுஷாளுக்கு ஏறுறதுக்கு அலோவ் பண்ணுறா. ஏன்னா அங்கே மலையே சிவனாக இருக்கார், சிவனே மலையாக இருக்கார். அதனால் அன்னைக்கு அண்ணாமலையார் தீபத்தை ஏற்றி வழிபடுவதன் மூலமாக உங்களுக்கு நல்ல மாற்றங்களை அவர் ஏற்படுத்தி கொடுப்பார். இதுதான் இந்த மாதத்திற்கு உண்டான விசேஷமான நாட்கள். இதில் நடுவில் அமாவாசை கார்த்திகை மாதம் ஆரம்பத்திலே நவம்பர் மாதம் 20 தேதி, 24 தேதி, 25 தேதி வாக்கில் வருது. இதெல்லாம் இருக்குது, சர்வ ஏகாதசி, இதெல்லாம் பிரதோஷம்லாம் இருக்குது. அதெல்லாம் நம்ம பெருசாக சொல்லலை இந்த ராசி பலனில். உங்கள் ராசிக்கு இந்த கார்த்திகை மாதம் இந்த கிரக நிலவரத்தை நம்ம சொன்னது பிரகாரம் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் வகுத்து கொள்ளலாம். அது என்ன சார் வகுத்து கொள்ளலாம் அப்படின்னா, இந்த பலன்களை இப்படி இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாடிஃபை பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு ஏற்ற மாதிரி பலன்களை வகுத்து கொள்ளலாம்ங்கிறதுக்காக தான் அப்படி சொன்னேன். வாருங்கள், உங்கள் வாழ்க்கையை எப்படி வகுத்து கொள்வது, எப்படிப்பட்ட பலன்களை அனுபவிக்க போகிறீர்கள், அதாவது இந்த கார்த்திகை மாதம் உங்களுக்கு என்ன பலன்களை தரப்போகின்றது அப்படின்னு பார்க்க போகிறோம். ரிஷபராசி நண்பர்களுக்கான கார்த்திகை மாத பலன்கள். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய 3ஆம் இடத்தில் இருக்கிற குரு 2ஆம் இடத்துக்கு வரப்போகிறார். இது உங்களுக்கு பண பலத்தை தரக்கூடிய வகையில் இருக்கும். கடன் உதவிகளால் சங்கடப்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கு நிரந்தர கடனை அடைக்கும் சூழ்நிலை ஏற்படும். கடன் அடைக்கிறது மட்டும் இல்லைங்க, திடீர் அதிர்ஷ்டம் உங்களுக்கு தேடி வரக்கூடிய மாதமாக இருக்குது. இந்த கார்த்திகை மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் 7ஆம் இடத்துக்கு வராரு. எல்லாரும் சொல்லுவாங்க 7ஆம் இடத்துக்கு சுக்கிரன் வந்தால் காரகோ பாவனாஸ்தி, களத்திர காரகன் காரகஸ்தானம் வரும்பொழுது காரகத்தை கெடுப்பார்னு சொல்லுவாங்க. அதாவது காரகம்னா அந்த திருமண உறவு, நண்பர்கள் உறவு, சக பணியாளர்கள் உறவில் ஒரு சிறு குழப்பம் ஏற்படும் அப்படின்ட்டு. ஆனால் செவ்வாய் 8ஆம் இடத்துக்கு போகிறார். 7ஆம் வீட்டு அதிபதி 8ஆம் வீட்டுக்கு போயிட்டு குருவால் பார்க்கப்படுகிறார். இதில் என்ன பலன் கிடைக்கும்னா, சில இடத்துல பகைமை உணர்வு வரும், ஆனால் அதை மாற்றி அமைக்கக்கூடிய வகையில் செவ்வாய், குரு பார்வையில் வரக்கூடிய செவ்வாய் நன்மைகளை ஏற்படுத்துவார். உங்ககிட்ட ஒரு தவறான நோஷன் இருக்குது, நம்மளை இப்படி தான் பயன்படுத்துகிறாங்க, நம்மளை இந்த சொல்லி தான் ஏமாத்துறாங்க அப்படின்ட்டு. அது கிடையாதுங்கிறத இந்த மாதம் நீங்கள் புரிஞ்சுக்க போகிறீங்க. உங்கள் குடும்பத்தில் சுப விஷயங்கள் நடக்கக்கூடிய நேரம் வந்து விட்டது. குழந்தைகள், திருமண வயதில் குழந்தைகள் இருந்தால் திருமண யோகம் கைகூடும். உங்களுக்கு திருமண வயசாக இருந்தால் உங்களுக்கு திருமணம் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த இடத்துல சுக்கிரன் பயிற்சி ஆகிறாரு, கூடவே சூரியன் அந்த இடத்துக்கு இருக்கார். இந்த சூரியன் சுக்கிரன் சேர்க்கை அப்படிங்கிறதுனால சில மாற்றங்கள் ஏற்படும் திருமண விஷயத்தில், சில மாற்றங்கள் ஏற்படும் காதல் விஷயத்தில். அதே சமயம் அரசாங்க ரீதியாக, தந்தை ரீதியாக சில நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குரு 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால வேலை சம்பந்தமாக அல்லது தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். தொழில் அமைப்பு உங்களுக்கு சாதகமாக இருக்குது. உங்களை பொறுத்த வரைக்கும் குரு எதிரி, உங்கள் ராசிநாதன் சுக்கிரனுக்கு எதிரி. அவர் வக்ரகதியில் இருக்கிறதுனால ஒரு வக்ர கிரகம் கெடுதலை ஏற்படுத்தும். ஆனால் குரு உங்களுக்கு எப்போவுமே கெடுதலை ஏற்படுத்துவார். அவர் கெட்டு போகிறது உங்களுக்கு நல்லது தான். அதனால் வருமானத்திற்கு குறைவு இருக்காது. நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு பண தேவை இருக்குன்னா கடன் உதவிகள் கிடைத்து அதன் மூலமாக உங்களுடைய பிஸ்னஸில் வளர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தொழில் வளர்ச்சி, உத்தியோக வளர்ச்சி, வியாபார வளர்ச்சி ஏற்படும். பண வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்களுக்கு தீர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவி உறவில் இப்போ ஒரு புதிய மாற்றம் ஏற்படும். ஆனால் ஆர்கியூமெண்ட் நிறையா இருக்குங்க இந்த மாதம். கார்த்திகை மாதம் ரிஷபராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் வார்த்தை விரயங்கள் அதிகரிக்கும். ஒன்றுக்கு பெண், அதாவது சொல் அலங்காரம்னு ஒன்று வார்த்தை பேசினா இன்னொரு வார்த்தை பேசினா இப்படி இந்த தலைமுடிய பெண்கள் பின்னுவாங்க தெரியுமா, அது மாதிரி ஒரு வார்த்தை, 2 வார்த்தை, 3 வார்த்தை, 4 வார்த்தைன்னு இப்படி நீங்கள் வார்த்தைகளால் பின்னல் கோலாட்டம் ஆடக்கூடிய மாதமாக இருக்கும். அதனால் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ரிஷபராசி நண்பர்கள் ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும்
பேசுகிறத குறைச்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை சால்வ்டு. இல்லை அப்படின்னா தேவையில்லாமல் சில சங்கடங்களும் மரியாதை குறைவுகளும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதற்கு பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டால், சுவாமிநாத சுவாமி, அதாவது கும்பகோணம் பக்கத்தில் இருக்கக்கூடிய சுவாமிமலை முருகனை, சுவாமிநாதனை வழிபட்டு வருவதன் மூலமாக குருவாக, உங்களுக்கு தந்தைக்கே குருவாக இருந்தவன் உங்களுக்கும் குருவாக இருந்து நல்வழிப்படுத்துவான். இந்த கார்த்திகை மாதத்தில் ஒரு விசேஷமான நாள் என்ன அப்படின்னா அண்ணாமலையார் தீபம். அதாவது சர்வாலய தீபம்னு எல்லா சிவாலயங்களிலும், முருகன் ஆலயங்களிலும், அதாவது அம்பாள் ஆலயங்களிலும், விநாயகர் ஆலயங்களிலும் இந்த கார்த்திகை மாதத்தில் விளக்கேற்றி, அகல் விளக்கேற்றி வழிபடக்கூடிய நாள். அன்னையிலேருந்து உங்கள் வாழ்க்கையில் பிரகாசமாக இருக்க வேண்டும், அனைத்து விதமான கஷ்டங்களும் விலகி பிரகாசமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய எண்ணமாக இருக்குது. அதற்கு தான் இந்த பலன்களை சொல்லியிருக்கோம். இந்த மாதம், கார்த்திகை மாதம் உங்களுக்கு பிரகாசமாக அமைந்திட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து, உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பலன்கள் தெரிஞ்சு கொள்ளணும்னு ஆசைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள அந்த பலன்களை அறிந்து கொள்ள அந்த வாட்ஸ்அப் எண்களில் தொடர்பு கொண்டு பேசுங்க. அதன் மூலமாக பிரகாசமான எதிர்காலத்தை அமைத்து கொள்வதற்கு நல்வழியை ஏற்படுத்தி கொடுக்க முடியும் என்னும் நம்பிக்கையோடு உங்களுக்கு அனைத்து விதமான க்ஷேமங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம். அபிஷேக் அண்ணாமலை யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த தமிழ் கார்த்திகை மாதம் எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் நடக்கும் உங்கள் வாழ்க்கையில் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். முதல்ல இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா கிரகங்களுடைய தன்மைகளில் நிறைய மாற்றங்கள். குறிப்பாக இந்த மாதம் 19ஆம் தேதி பார்த்திங்கன்னா அதிசாரத்தில் கடகராசியில் சஞ்சரிச்சிட்டு இருந்த குரு பகவான் மிதுன ராசிக்கு வந்துடுவார். குறிப்பாக இந்த மாதம் 12ஆம் தேதி இதுவரைக்கும் வக்கரகத்தில் சஞ்சரிச்சிட்டு இருந்த சனி பகவான் வக்கர நிவர்த்தி ஆகிடுறார். அடுத்தபடியாக புதன் கன்னிராசியில் மாதம் ஆரம்பத்தில் இருக்கார். 7ஆம் தேதி துளாராசிக்கு வர்றாரு. கிட்டத்தட்ட 20ஆம் தேதி விருச்சிக ராசிக்கு வர்றார். அப்போ பாருங்கள், புதன் கன்னி, துலாம், விருச்சிகம் 3 ராசியில் சஞ்சரிக்கிறார். செவ்வாய் பகவான் பார்த்திங்கன்னா இந்த மாதம் விருச்சிக ராசியில் இருக்கவர் 21ஆம் தேதி தனுசு ராசிக்கு போகிறாரு. இந்த மாதத்தில் துலாம் ராசியில் சஞ்சரிச்சிட்டு இருந்த சுக்கிர பகவான் விருச்சிக ராசிக்கு போகிறார். எதுக்காக இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா, ஆக கிரகங்கள் மாறிக்கிட்டே இருக்குது. 3 ராசி 2 ராசியில் இப்படி இருக்கிறது. நம்ம வாழ்க்கையில் இந்த மாதம் நிறைய மாற்றம், ஏற்றம், முன்னேற்றம், இறக்கம், நன்மை தீவுகள் அப் அண்ட் டவுன் கலந்து இருக்குது. அதுக்காக தான் இதை நான் சொல்கிறேன். ஸோ முதல்ல உங்களுடைய ராசிநாதன் சுக்கிர பகவான் பார்த்திங்கன்னா, நான் முதலே சொன்ன மாதிரி இந்த மாதம் 10ஆம் தேதி வரைக்கும் துலா ராசியில் இருக்கார். அதுக்கப்புறம் விருச்சிக ராசிக்கு போகிறார். முதல்ல இந்த மாதத்தில் நமக்கு தேவை நம்முடைய பண வசதி, பொருளாதார சூழ்நிலைகள் இந்த மாதம் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம். ஸோ இந்த மாதம் உங்களுக்கு வருமானங்கள் இருக்குது. யாரெல்லாம் பேச்சை தொழிலாக வச்சிட்ருக்கீங்களோ உங்களுக்கு பரவாயில்லை. ஆக இந்த மாதம் 19ஆம் தேதிக்கு அப்புறம் குரு உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு வரும்போது நீங்கள் கையில் மணி ரொட்டேஷன் நல்லா இருக்கும். யாருடைய பணத்தையாவது நீங்கள் ஹேண்டில் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரொம்ப நாளாக ஏதாவது நகை வாங்கணும்னு ஆசைப்பட்டவங்களுக்கு அது வாங்குவதற்கான ஒரு வாய்ப்பு. இது அத்தனைக்கும் இந்த மாதம் இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குங்கிறத முதல்ல பார்ப்போம். அடுத்து ஸோ உங்களுடைய சர்வீஸ்க்குரியவர் தான் உங்கள் ராசிநாதன் சுக்கிர பகவான். முதலே சொன்னேன், 10ஆம் தேதி வரைக்கும் அவர் துலா ராசி, அப்புறம் விருச்சிக ராசி. ஸோ 10ஆம் தேதி வரைக்குமே உங்களுக்கு வேலையில் பெரிய ப்ராப்ளம் ஒன்றும் இல்லை. பட் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்க்குறதுனால யாரெல்லாம் பெர்மனண்ட் ஜாப்பில் இருக்கீங்களோ நீங்கள் கொஞ்சம் கவனம். அது இல்லாமல் டெம்ப்ரவரியாக இருக்கிறவங்களுமே கவனமாக இருக்க வேண்டிய காலம். மொத்தத்தில் இந்த மாதம் 10ஆம் தேதிக்கு அப்புறம் நான் பெர்மனண்ட் ஜாப்பில் இருக்கேன், கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கேன், ப்ரைவேட் செக்டரில் இருக்கேன், எனி அதர் ரெஃபீட்டட் கன்சர்னில் இருக்கேன் அப்படிங்கிறவங்கெல்லாம் ரொம்ப ரொம்ப அலர்ட்டாக இருங்க. ஸோ வேலையில் நிறைய ப்ராப்ளம், வேலையை விட்டு வெளியில் வர்றதுக்கோ அல்லது வெளியேற்றப்படுவதற்கோ வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இருக்குது. ஆக இந்த மாதம் உங்களுடைய ஜாபில் பெரிய லெவலில் நீங்கள் எஃபர்ட் எடுக்கணும். அப்படி இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ எல்லாமே பெருசாக எதிர்பார்க்காதீங்க. இந்த மாதம் 10ஆம் தேதிக்குள்ளே உங்களுக்கு ஜாபில் கிடைக்கக்கூடிய ப்ரொமோஷனோ, இன்க்ரிமெண்ட்டோ, இன்சென்டிவோ, போனஸோ, ஹைக்கோ கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கான்னா ரொம்ப ரொம்ப குறையும்.
அதனால் உங்களுடைய கெரியரில் இந்த மாதம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண போகிறது உங்களுடைய கொலீக்ஸ். ஸோ உங்களுடைய கூட சக தொழிலாளர்கள் விஷயத்தில் கொஞ்சம் அனுசரணையாக இருந்தீங்கன்னா இந்த மாதம் உங்களுடைய கரியர் நல்லாயிருக்கும். இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தை சனி பார்க்குறது. வேலையில் மறுபடியும் சொல்கிறேன், கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். நீங்கள் உழைப்பீங்க, மற்றவங்க பேர் வாங்குவாங்க. நீங்கள் உங்களுடைய ஜாபில் எவ்வளோ எஃபர்ட் எடுத்தாலும் உங்களுக்கான ரெக்கக்னைஸ் கம்மி. பொறுமை, நிதானமாக இருங்க. அவசரப்பட்டு கம்பெனி மாறுறது, இருக்கிற கம்பெனியை விட்டு வேறு கம்பெனிக்கு மூவ் ஆகும்னு நினைக்கிறது கொஞ்சம் யோசிங்க. இந்த மாதத்தில் உங்களுடைய முயற்சிகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். ஸோ உங்களுடைய முயற்சி ஸ்தானாதிபதி இடத்துல குரு பகவான் இருக்கார், அப்புறம் அவர் 2ஆம் இடத்துக்கு வர்றார். ஆக இந்த மாதம் 19ஆம் தேதிக்குள்ளே என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு லைஃப்பில் நடப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. நீங்கள் உங்களுடைய லைஃப்பில் இது வரைக்கும் சின்ன சின்ன ஆசைகள்லேருந்து பெரிய ஆசைகள் வரைக்கும் பூர்த்தி ஆகாமல் இருந்தால் பூர்த்தி ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அது இல்லாமல் இந்த மாதம் உறவுகளால் நன்மை, அவர்களால் பிரிஞ்சு போன உறவுகள் அத்தனையும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பு இதுவும் இந்த மாதம் இருக்குது. உங்களுடைய லைஃப்பில் உங்களுக்குன்னு ஒரு எய்ம் இருந்திருக்கும், உங்களுக்குன்னு லைஃப்பில் ஒரு ஆம்பிஷன் நோக்கம் இருந்திருக்கும். அதெல்லாமே ஃபுல்ஃபில் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு நிறையா இருக்குது. நீங்கள் உங்கள் ஃபீல்டில் எஃபர்ட் எடுங்க, அல்லது நீங்கள் வாழ்க்கையில் என்னவாக ஆகணும்னு ஆசைப்பட்டீங்களோ அதுவாக மாறுவதற்கான வாய்ப்பு இந்த மாதம் 19ஆம் தேதிக்குள்ளே இருக்குது. இந்த மாதம் 19ஆம் தேதி வரைக்கும் இறைவன் உங்களுக்கு தோன்ற துணையாக இருந்து அனுகூலம் பண்ணுவார், அனுகிரகம் பண்ணுவார். ஸோ வீடு மாறணும்னு நினச்சவங்க, இடம் மாறணும்னு நினச்சவங்க, ஊர் மாறணும்னு நினச்சவங்களுக்கு மாற்றங்கள் இருக்குது. 19ஆம் தேதிக்குள்ளே ரொம்ப நாளாக என்னுடைய ப்ராப்பர்ட்டி விற்கலை, நான் எதிர்பார்த்த விலைக்கு போகுமான்னு தெரியல, என்றைக்கு விற்கும் தெரியல, எப்போ விற்கும் தெரியல, இந்த ஃபீலிங் எல்லாம் மாறி உங்களுக்கு அதெல்லாம் மாறுறதுக்கு விற்பதற்கான வாய்ப்பு, எதிர்பார்த்த ரேட்டுக்கு போகிறதுக்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் உண்டு. இந்த மாதம் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். உங்களுடைய பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் 21ஆம் தேதி வரைக்கும் உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் நல்ல ஒரு ஏர்னிங் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இருந்தால் கூட இந்த மாதம் உங்களுடைய பிஸ்னஸ் இருக்குது, தொழில் தகராறு, தொழில் நிச்சயமற்ற தன்மை, அதுக்காக தொழில் இல்லாமலே விட்டு உங்களுக்கு நடப்பதற்கான வாய்ப்பும் நிறைய ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது. ரொம்ப நாளாக திருமணம் நடக்கலை, மேரேஜ் பாசிபிலிட்டிஸ் இல்லை, இது வரைக்கும் தள்ளி போயிட்டுருக்குங்கிறவங்களுக்கு திருமணத்துக்கான ஒரு வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் இந்த மாதம் உண்டு. அதுலேயும் குறிப்பாக உங்களுக்கு புதுசாக லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஆல்ரெடி யாரெல்லாம் அஃபேரில் இருக்கீங்களோ உங்களுடைய லவ் சக்ஸஸ்ஃபுல்லாகும், மேரேஜில் முடியும். ஒருவேளை லவ் பிரேக்கப் ஆகிருந்தால் மறுபடியும் ரீயூனியன் ஆகும். இது எல்லாமே ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது. நீங்கள் உங்களுடைய பிஸ்னஸில் பார்ட்னர்ஷிப்போடு பண்ணிங்கன்னா இந்த மாதம் 21ஆம் தேதிக்கு அப்புறம் பார்ட்னர் லாபம் அடைவார், அது அவருக்காக நீங்கள் உழைப்பீங்க, இது நடக்கும். ஆக ரிஷப ராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ் கூடும். எல்லாமே யாரெல்லாம் பெரிய லெவலில் கவர்மெண்ட்டால் காரியத்தை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ கிடைக்கும். நான் பெரிய லெவலில் என்னுடைய பிஸ்னஸை டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறேன், அப்டேட் பண்ணணும்னு நினைக்கிறேன், அது இல்லாமல் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன், பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக வரணும்னு ஆசைப்பட்றேன் அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய இந்த மாதம் இருக்குது. அது இல்லாமல் யாரோடெல்லாம் நீங்கள் பெரிய மனிதர்களுடைய தொடர்பை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ இந்த செலிபிரிட்டியுடைய தொடர்பு, நட்பு உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பும் நிறைய உண்டு. எல்லாவற்றுக்கும் மேலாக சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு கைகூடி வருவதற்கான வாய்ப்பு இந்த மாதம் நிறையா உண்டு. நட்பு வட்டாரம் உங்களுக்கு கை கொடுப்பாங்க, நண்பர்களால் மகிழ்ச்சி, நண்பர்களால் சந்தோஷம், இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு. இந்த மாதம் உங்களுக்கு உடம்புல கொஞ்சம் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு, இம்யூனிட்டி பவரை அதிகப்படுத்துங்க. அதிலே உங்களுடைய 4ஆம் இடத்துல கேது, சுக்கிரன் சாரத்தில் இருக்கிறது. நீங்கள் பெரிய லெவலில் மாஸ் ப்ரொடக்ஷன் லைனில் இருந்தீங்கன்னா ப்ரொடக்ஷனை தந்த உங்களுக்கு சேல்ஸ் இருக்குது, பட் ப்ராஃபிட் நார்மல். பெரிய லெவலில் ஹை லெவலில் நான் மேனுஃபேக்சரிங் பண்ணுறேங்கிறவங்களுக்கு பரவாயில்ல. அதுலேயும் இந்த மாதத்தில் பெரிய லெவலில் நீங்கள் கலைத்துறையில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய துறைகளில் உங்களுக்கு அந்தஸ்துக்கான, புகழுக்கான, வருமானத்துக்கான வாய்ப்பு இருக்குது. அது இல்லாமல் நீங்கள் அரசியலில் பாலிடிக்ஸில் இருக்கிறவங்களுக்கும் பாப்புலாரிட்டி, பப்ளிசிட்டி இருக்குது. நீங்கள் பெரிய லெவலில் நான் ஷேரில் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன்
அப்படிங்கிறவங்க நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டு இந்த மாதம் 10ஆம் தேதிக்குள்ளே பண்ணுங்கள். ட்ரேடிங் பண்ணாலும் சரி, அல்லது ஏதாவது லாட்ரி டிக்கெட் வாங்கினா அதிர்ஷ்டம் இருக்குன்னு நினைக்கிறவங்களுக்கு, அல்லது மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, எனி ஸ்பெக்குலேஷன் பரவாயில்லை, நார்மலாக இல்லை 10ஆம் தேதி வரைக்கும் பெரிய லெவலில் வருமானங்கள் உண்டு. ஸோ இந்த மாதம் முழுவதுமே உங்களை பொறுத்த வரைக்கும் எங்கெல்லாம் முழுமுதற் கடவுள் விநாயகர் இருக்கார், அவரை நல்லா வழிபாடு பண்ணுங்கள். அது மட்டுமல்ல, இந்த மாதத்தில் துர்க்கை எங்கே இருக்கோ அல்லது காளி எங்கெல்லாம் இருக்காளோ அவளுடைய தரிசனம், அவளுடைய வழிபாடு உங்களுக்கு ரொம்ப முக்கியம். சந்தர்ப்பம் இருக்கிறவங்கெல்லாம் சித்தர்களை நல்லா வழிபாடு பண்ணிட்டு வாங்க. இது எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த மாதம் பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய நரசிம்மருடைய வழிபாடு உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும். நன்றி, வணக்கம்.